Hi, I'm Surya and you're watching Swaskrish. அண்டு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒன்று பண்ணணும்னு நினப்போம், அது எப்படா பண்ணாமல் இருக்கிறதுன்னு நம்ம மூளை ஒன்று பண்ணோம். அதேமாரி அது எப்படி பண்ணுறதை பற்றி இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பண்ண போகிறோம். அதனடா நீ பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக என்னை ஃபாலோ பண்ணுற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், 21 days அப்படின்னு ஒரு டார்கெட்டை வச்சுட்டு நான் ஒன்று பண்ணிட்டு இருந்திருக்கேன். அது ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு 2 நாள் போல் நாளைக்கு வந்து அந்த 21 days வந்து முடிய போகுது. ஸோ அது முடிய போகும்போது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளோட வீடியோவில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குட்டி ஒரு ஐடியா. ஓகே, என்ன பண்ணோம்னா 21 days, இந்த 21 daysன்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண வந்து ஒரு குட்டியாக ஒரு டேஸ் வச்சு அதை நம்ம பண்ணோம்னா, அது ஒரு டெட்லைன் வந்து நம்ம வந்து நாமளே ஃபார்ம் பண்ணுறோம். அந்த டெட்லைன் ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதாவது வந்து நம்மளுக்கு எக்ஸாம்னு ஒரு டேட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. பட் என்ன தான் கொடுத்துருந்தாலும் அது வந்து அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஜாலியாக ஆடி ஓடி பாடி கூத்தடிச்சிட்டு இருப்போம். பட் அட் த எண்ட் நாளைக்கு தான் எக்ஸாமு, இன்னும் 2 நாளில் எக்ஸாமு அப்படின்னு ஒரு எக்ஸாமுங்கிற ஒரு டெட்லைன் பக்கத்தில் வச்சோன்னையும், அதாவது பப்ளிக் அந்த மாதிரி எந்த எக்ஸாம் இருந்தாலும் 2 நாள் தான் இருக்குது, 1 நாள் தான் இருக்குது, 1 மணி நேரம் தான் இருக்கும்போது, அந்த 1 மணி நேரத்தில் நம்ம வந்து பயங்கரமாக தீயாக வேலை பார்ப்போம். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம வந்து 21 நாள் அப்படிங்கிற ஒரு டெட்லைன், அதாவது ஒரு நாள் குறித்து வைக்கும் போகும்போது, ஒரு எண்டு டே வைக்கும் போகும்போது என்ன ஆகும்னா, நாமளே வந்து ஏதோ ஒரு இடத்துல 21 நாள் தானே, 21 நாள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 21 நாள் முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு 3 நாள் 5 நாள் 7 நாள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணி வச்சுக்கிட்டு, உங்களால் அந்த நாளுக்குள்ளே கண்டிப்பாக கம்பல்சரியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்குள்ளேயே நம்ம அதை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாச்சு, நம்ம வந்து அதுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அதாவது வந்து அதோட நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லைனா வந்து சரி நம்மளுக்குள்ள தான் இருக்குது, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக விட்டுருவோம். இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஏதோ ஒன்றில் நம்ம போடும்போது என்ன ஆகும்னா, ஒன்ஸ் நம்ம போட்டுட்டோம் அதுக்காண்டி என்னாச்சு நம்மளே வந்து புஷ் பண்ணிட்டு ஓடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ப்ராக்ரெஸை பார்த்து நிறைய பேர் மேபி சரி இவன் ஒன்று பண்ணுறானே, நம்ம ஒன்று பண்ணாமத்தினால இருக்கமே, நம்ம அது ஏதாச்சும் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு நினைக்கலாம். அது செகண்ட் பட்சம். இன்னொன்று வந்து என்னென்னா, உங்களுக்கு நீங்களே வந்து ஒரு புஷ் கொடுத்துட்டு நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க. அதாவது வந்து நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் வந்து யோகா ப்ளஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து 21 நாள் நினச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று நினச்சிருந்தேன், அது ஒரு நண்பருக்கு மட்டும் தெரியும். ஸோ அதை விட்டுருவோம். இது வந்து 21 நாளுக்கு வந்து நான் வந்து யோகா பண்ணணும், அப்புறம் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த 21 நாள்லேயும் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கலாம். அதாவது வந்து ஒரு 1 டேயோ மேக்ஸிமம் போனால் ஒரு 2 டேயோ மட்டும் நீங்கள் வந்து நடுவில் ரெஸ்ட்டு எடுத்துக்கலாம். பட் வந்து ஏதாச்சும் ஒரு என்ன பண்ணுறது, இப்போ வந்து 10 minutes நான் வந்து யோகா பண்ணுறேன், அப்புறம் வந்து ஒரு 20 செட்டுங்கிறேன், ஒரு புஷ்அப் எடுப்பேன், அப்புறம் பிளாங்க்னு ஒன்று போடுவேன். 3 இது நான் கம்பல்சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அந்த 21 நாளில் வந்து வச்சுருந்தேன். இதில் வந்து யோகா வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 டே உங்களால் எல்லா டைம்லையும் வந்து பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. யாராலையுமே வந்து எல்லா டைம்லையும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டைத்தில் நம்மளால் ஏதோ ஒரு சுச்சுவேஷன் நம்மளை சுற்றி வந்து அடிப்போம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, ஜஸ்ட்டு நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லி இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று, இப்போ வந்து புஷ்அப் பண்ணுறேன்னு நான் சொல்லியிருந்தேன், பிளாங்குன்னு ஒரு எக்ஸசைஸ் சொல்லியிருந்தேன், யோகான்னு ஒரு இது சொல்லியிருந்தேன். அதில் வந்து நான் எக்ஸசைஸில் வந்து புஷ்அப் வந்து ஒரு 5 எவ்வளோ முடியுதோ கிடைக்கிற டைமில் ஒரு 5 இது பண்ணிட்டோம், நம்மளுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். அதாவது நம்ம இன்னும் வந்து அதை வந்து விடலை. ஏன்னா ஒன்ஸ் நம்ம அதை விட்டுட்டோம்னா, நிறைய பேர் ஜிம் போயிருப்பாங்க, அவங்களுக்கு இது நல்லாவே தெரியும். ஒன்ஸ் ஒரு 2 நாள் தானே, ஒரு 3 நாள் தானே, அதாவது அதுக்கு முன்னாடி வந்து ஃபோர் ஆர்ம்ஸ்க்கு, பைசெப்ஸுக்கு அந்த மாதிரி நிறையா போட்டிருப்பாங்க, லெக்ஸுக்கெல்லாம் போட்டிருப்பாங்க. எந்திரிக்க முடியாமல் மறுநாள் சரி 1 நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு லீவ் விட்டுருவாங்க. அது ஒரு 2 நாளாக மாறும். அதுக்கப்புறம் அது அப்படியே முடிஞ்சு போயிடும், சொல்லி முடிஞ்சிடும், கதம்னு ஆகிடும். அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து இந்த மாதிரி அந்த நேரத்தில் ஒரு புஷ்அப்போ 5 புஷ்அப்போ
அட்லீஸ்ட் ஒரு 3 புஷ்அப் கூட போட முடியாது இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு புஷ்அப்னாச்சும் போட்டு அந்த டே வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா நீங்கள் இதுலேருந்து கேட்கலாம், ஓ நீ இந்த 21 நாளில் வந்து இந்த மாதிரி தான் பாதி டே கண்டினியூ பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் அக்யூரேட்டாக நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 21 நாள் நான் சொல்லியிருப்பேன். பட் அதில் வந்து 30 நாள் கிட்ட ஆகிருக்கும். அதாவது இந்த 21 நாள் வந்து ஆக்சுவலாக அந்த போஸ்ட்டு போகிற டேஸை கவுண்ட் பண்ணி பார்த்தோன்னா 30 நாள் ஆகிருக்கும். நான் வந்து அந்த எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டது வந்து நான் அந்த கண்டினியூட்டிக்காண்டி தவிர இந்த 21 நாள் ஒரு கவுண்டை வந்து நான் இதை எடுத்துக்கவே இல்லை. நடுவில் வந்து அந்த கண்டினியூட்டி வரட்டும், பர்ஃபெக்டாக பண்ணுற டேஸை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து எனக்குள்ளே நான் பண்ணிக்கிட்டேன். அது நீங்கள் பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம், அதை நான் விட்டுருங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களை நீங்களே வந்து கண்டினியூவாக அந்த டேக்கு ஒன்றுனாச்சும் பண்ணணும். ஏன்னா வந்து நீங்கள் என்ன தான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், என்ன தான் வந்து நிறைய பேர்ட்ட ரெஃபர் பண்ணாலும், இன்டர்நெட்டில் தேடினாலும், என்ன வாட்டவர் என்ன பண்ணாலுமே வந்து அட் எண்ட் அதை நீங்கள் வந்து கண்டினியூஸ், அதாவது வந்து ஒருத்தன் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுற பர்சன், இன்னொருத்தன் வந்து அதை கண்டினியூவாக பண்ணுற பர்சன் 2 பேர் இருக்காங்கன்னா அதில் வந்து யார் வந்து அடுத்த லாஸ்ட் வந்து அதில் வந்து அச்சீவ் ஆகிருப்பா, அதில் வந்து வின் ஆகிருப்பா, வெற்றி பெற்றிருப்பான்னு பார்த்தோம்னா எண்ட் வந்து கண்டினியூஸாக எவன் பண்ணுறானோ அவன் தான் அது பண்ணியிருப்பான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜிம்முக்கு வந்து ஒருத்தன் போகிறான், 2 பேர் போகிறாங்க. அதில் ஒருத்தன் வந்து ஒரு 3 நாள் அந்த வெறியில் வந்து ஒரு 3 நாள் போயிட்டு அதை இதை தூக்கிட்டு 50 கிலோ கூட தூக்கிட்டு ஹார்ட் ஒர்க். அது இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபஸ்ட் டே வந்து ஒரு 3 கிலோ தூக்குறான். அடுத்த நாள் வந்து தூக்க ஜிம்முக்கு போனவங்களே தெரியும், ஃபஸ்ட்டு வந்து 3 கிலோ தூக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் தூக்க இன்னும் வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு தான் தோணும். அந்த மாதிரி 3 வந்து 5ஆம் வரும், 5 வந்து 10ஆம் வரும், 10 20ஆம் வரும், அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதாவது வந்து கன்சிஸ்டன்ட்டியாக டெய்லியும் அது பண்ணணும், கண்டினியூட்டியாக அது பண்ணணும்னு இது பண்ணுற வந்து அதோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஒன்ஸ் வந்து அவன் கரெக்டாகவும் பண்ணிகிட்டு இருப்பான், இன்னொன்று வந்து அதில் வந்து கண்டினியூவாக அது பண்ணிகிட்டு இருப்பான். அடுத்த எண்டு வந்து அவனோட ரிசல்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இந்த ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பண்ணுறாலும் அவன் வந்து 3 நாளைக்கு வெறித்தனமாக பண்ணுவான், 4ஆவது நாள் முடிஞ்சு போயிடும், அந்த ஃபயர் வந்து அணைஞ்சு போயிடும், சோழி முடிஞ்சிச்சு மறுபடியும் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க அதை பண்ண மாட்டான், அப்படியே வேறு எதாச்சும் இதாகிட்டு முடிஞ்சிடும். பட் அந்த கண்டினியூவாக பண்ணுறேன், கன்சிஸ்டன்சியாக பண்ணுறவன் வந்து அடுத்த எண்டில் வந்து அவன் என்ன பண்ணணும்னு நினச்சிருந்தானோ அதில் சக்ஸஸ் ஆகிருப்பான். ஸோ இதுலேருந்து என்ன நான் சொல்கிறேன்னா, நான் சொன்ன அந்த மெத்தட் வந்து நீங்கள் இது பண்ணி பாருங்கள். ஷார்ட்டாக சொல்லணும்னா ஒரு பர்டிகுலர் டே, இத்தனை டே வந்து நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இது பண்ணுவீங்க. அதில் வந்து நடுவில் வந்து உங்களால் கம்பல்சரி ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். அதை வந்து டேக்கிள் பண்ணுறது, அதை வந்து சமாளிக்க என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையே வந்து ஒரு குட்டியாக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து யோகா ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் ஒன்று புதுசாக கற்றுக்கணும்னு நினச்சி ஒரு யூடியூப்பில் வந்து ஒரு 10 நிமிஷம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அதை வந்து ஒரு நிமிஷம் பார்க்கணும். அட்லீஸ்ட் ஒரு அந்த வீடியோக்குள்ளனாச்சும் நான் போயிட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நீங்கள் போனீங்கன்னா கம்பல்சரி அடுத்த எண்டு வந்து அடுத்த எண்டு நீங்கள் வந்து அது கண்டிப்பாக வந்து எப்படியோ நீங்கள் அதை செஞ்சுருப்பீங்க. இதுதான் வந்து நான் அதோட இந்த வீடியோவில் சொல்ல வந்த கருத்து. ஸோ கம்பல்சரி எல்லோரும் பண்ணுங்கள். நீங்கள் எத்தனை நாள் என்ன பண்ணணுன்னு நினச்சிட்ருக்கீங்களோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள், அதில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ ஓகே, சில், டாட்டா, பை பை, சி.